இன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தியாவது காணமே இங்க. நல்ல காத்து வரும்னு பார்த்தா ஒத்து காத்தும் வர மாட்டேங்க, தலையும் காய மாட்டேங்க. அட சுமதி அக்கா, எக்கா என்ன இந்த பக்கம்? எடி என்ன ஒருத்தியாச்சும் வந்து பேச வர மாட்டேங்க, எங்கடி கிளம்பிட்ட? துணி ஊர்லாப்பட்ட துணி சேர்ந்தாச்சு. இனி இதை துவைச்சாதான் ஒரு பக்கத்துல உட்கார முடியும், இல்லைன்னா என் மாமியாட்ட ஆம்பிட்டு முடியாது பாத்துக்கோங்க. ஆமா, எங்க நெட்டவள்ளியை காணோம்? அவளையெல்லாம் காலையில கையில ஒடிக்க முடியாது, சென்றாசை பிடிக்க முடியாது போல. வீட்டு வேலை அம்பிட்டு கிடக்கும்ல. ஆமா, நாங்க பார்க்காத வீட்டு வேலையா? 2 வேலையை பார்த்துட்டு வீட்டு வேலைங்கிறாள்வ. எம்மா, வீட்டுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரு படியா ஏற்று. எக்கா, நீங்க என்ன இந்த பக்கம்? நான் இந்த பக்கம் வர்றதெல்லாம் இருக்கட்டும், இது என்னடி பிள்ளைக்கு கொடுக்குற டிபன் பாக்ஸ்ல நீ எடுத்துட்டு வந்திக்கிற? அதை ஏக்கா கேக்க, வீட்டுல உட்காந்து ஒரு சாமா திங்க முடிய மாட்டேங்க. மாமியார் கிழவி அந்த வரத்துக்கு வருது. அதுக்குன்ட்டு பிள்ளை கொடுக்கறத திருடிட்டு வந்துட்டியடி? இல்லக்கா, பிள்ளைக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டுட்டேன் பாத்துக்கோங்க. இது தெரியாம போட்டு தூக்கிட்டு வர்றேன். ஏதாவது ஒரு தூக்குவாளி அப்படி இப்படின்னு தூக்கிட்டு வந்தா மாமியார் கழுவி கண்டுபிடிச்சிரும்ல. அதான் பிள்ளை கொடுக்க டிஃபன் பாக்ஸ்ல தூக்கிட்டு வந்துட்டோம்னா இப்படி ஒரு ஓரமா உட்காந்து தின்னுட்டு போயிருவேன். அது சரி, இது எத்தனை நாளைக்கு நடக்குது? ஏக்கா, என் மாமியார் கழுவிட்டு ஏதாவது சொல்லி கொடுத்துறாரு, என் நல்லா இருப்ப. கொஞ்சம் உங்களுக்கு வேணா ஏதாவது தர்றேன், தின்னுட்டு போங்க. ஏண்டி நெட்டவள்ளி, இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகாடி. மாமியார்ட்ட சொன்னோம்னா அவ அழகா போட்டு தர போறா. அங்கேயே வச்சு ஒரு தட்டில வச்சு திங்க வேண்டினே. ஆமா, தின்னுட்டானும் இப்படிதான். நேத்து ஒரு தட்டில வச்சு பார்க்க தின்னேன். கடைசியில பாத்ரூம்ல தான் கிடந்தேன். என் கதை உங்களுக்கு சிரிப்பாதான் இருக்கும்.